பாருங்க, அந்த நாட்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஜெபாலயத்துல போயிட்டு இயேசுவானவர் உபதேசம் பண்ணுவாராம். உபதேசம் பண்ணும்போது சீஷர்களே சொல்லுவாங்களாம், என்ன இவரு இவ்வளவு கடினமா சொல்றாரு, இதை யார் கடைபிடிப்பா? இப்போ ஆண்டவர் பேசும்போது கூட இந்த சீஷன் சொல்றான், இவர் இவ்வளவு கப்பனங்கூர்ல போய் சொல்லுவார், ஜெபாலயத்துல போய் ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது சொல்லுவாங்க, இவர் இவ்வளவு கடினமான உபதேசத்தை சொல்லும் பொழுது யார் கேட்பார்கள் என்று அவர்களுக்குள்ளாகவே முறுமுறுத்து கொண்டார்கள். இல்லையா? இன்னைக்கு நடக்கல, இயேசு இருக்கும் பொழுதே நடந்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இருதயமோ கடினப்பட்டு இருந்தது. ஏன் அந்த உபதேசத்தை, செழிப்பின் உபதேசத்தை, ஆசீர்வாதத்தின் உபதேசத்தை ஏன் பெற்றுக்கொள்ளும்னா, பிசாசு அவருடைய இருதயத்தை கடினப்படுத்து, இல்ல இல்ல நீ இப்படி வாழு, இப்படி இரு, இப்படி இருந்தாதான் உனக்கு நன்மை, இப்படி இருந்தாதான் உன் லைஃப் சந்தோஷமா இருக்கும், இப்படி இருந்தாதான் கெத்தா இருக்கும் அப்படின்னு பேசி உன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருப்பதனாலே இயேசு பேசின வார்த்தையே அவர்கள் முறுமுறுத்தார்கள். இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், வாசி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இங்க என்ன பண்றாரு, மனஸ்தாபப்படுகிறவர்களை பார்த்து இங்க பவுல் சந்தோஷப்படுறார். ஆமென். இப்போ நீங்க வந்து மனசை கஷ்டப்படும் போது கஷ்டப்பட்டு நல்லா அழுவு அப்படி நான் சிரிச்ச எவ்வளவு காண்டாவீங்க. இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்குது. நீ அழுவணும், நீ புலம்பணும், இதுக்குதான் உன்னை திட்டின. நீ அப்படியே என்ன பண்ணும், எல்லாம் இழந்தா மாதிரியே மூஞ்சி இப்படியே வச்சிருக்கணும். அதுல பார்க்கும் போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா இல்லையா? பவுல் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதனால் நிருபத்தினாலே, நேர்ல கூட கிடையாது மனுஷன், நேர்ல கூட பேசல, நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களுக்கு துக்கப்படுத்தினது என்று கண்டு, ஐயோ நான் இதெல்லாம் இப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதிட்டேனே, பாவம் இதனால அவன் மனசு கஷ்டப்பட்டு இருக்குமே, இதனால அவங்க உடஞ்சிருப்பாங்களோ, நீங்க ரொம்ப தான் பேசிட்டணும், ஒருவேளை கோபமா பேசிட்டணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், துக்கப்படுறேன். இப்ப மனசாவனம் படுறது கிடையாது, அப்ப பட்டேன், இப்ப படுறது கிடையாது. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்க துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம். எப்படி இருக்கணுமா? பவுல் என்ன சொல்றாரு, திட்டத்துக்காக நீ கஷ்டப்பட்டதுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன், சந்தோஷப்பட. எதுக்கு? நீ மனம் திரும்பலுக்கான துக்கப்படும் பொழுது ஊழிகார சந்தோஷப்படுவான். உன்னை திட்டினதுக்கு திருந்துச்சு, இந்த ஜென்மமும் திரும்புவா நினைச்சோம், திருந்துச்சு, நீ எல்லாம் திருந்துவியா அப்படின்னு பேசினாங்க. அல்லேலூயா, ஆமென். நீ திருந்திட்டியே அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த சந்தோஷம். அல்லேலூயா.